வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விரால் மீனை கணத்தில் இருக்கிற விரால் மீனை எப்படி பிடிப்பதுன்ட்டு இப்போ நாங்கள் பிடிச்சி காட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து விரால் பிடிக்கிறதுக்கு சின்ன மீன் வேணும். ஏற்கனவே நாங்கள் சின்ன மீன் பிடிச்சி இதில் விட்டுட்டோம். இப்போ இதுதாங்க அந்த சின்ன மீன். இதை வச்சு தான் நாங்கள் விரால் பிடிக்க போகிறோம். இப்போது கணத்தில் இறங்கி தூண்டி மூலிமா பிடிக்க போகிறோம். அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் காட்டுறோம். கணத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ கணத்தில் இறங்குறோம். கணத்தை பாருங்கள். இந்த கணத்தில் தான் நம்ம இப்போ விரால் மீன் பிடிக்க போகிறோம். இதில் நிறைய விரால் இருக்குன்ட்டு நண்பர்கள் சொன்னார்கள். அவருக்கு வந்து பிடிக்க தெரியாது, அதனால் என்கிட்ட சொன்னாங்க, நான் பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள். நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தூண்டி. இதை எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். நம்ம விராலுக்கு வந்து இப்போ கணத்தில் எவ்வளோ ஆழம் இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் விரால் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆழம் ஒன்றுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு இப்போ மீன் மாட்டிச்சாலேன்னு ஒரு தக்கை காட்டணும். நம்மக்கிட்டே வந்து இப்போ தக்கை இல்லை, அதுக்கு பதில் ஒரு வாட்டர் கேனை கட்டிக்கணும். பாருங்கள். இவ்வளோ ஆழம் தான் போதும் விரால் மீன் பிடிக்கிறதுக்கு. அதிகமாக ஆழம் விட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு விரால் மேலேயும் வந்து மேயும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஆழம் இருந்தால் போதுங்க. இதுதான் வந்து விரால் மீன் மாட்டிச்சுன்னா இது ஆடம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஆழம் விட்டால் போதும் விரால் மீனுக்கு. நீங்களே பாருங்கள். இதுதான் விரால் முள். இப்போது இந்த விரால் முள்ளில் இந்த சின்ன மீனை கோக்க போகிறோம். இந்த சின்ன மீன் பேர் வந்து புரோட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சின்ன மீன் யூஸ் பண்ணலாம். ஒன்று குல்லாகண்டை, ஒன்று புரோட்டி. இது ரெண்டுத்தையும் வச்சு விரால் பிடிக்கலாம். ஆனால் இந்த சின்ன மீனில் முள் எப்படி குத்தணும்னு காட்டுறேன். நடுமயம் குத்தினா இந்த சின்ன மீன் செத்துரும். இந்த ரெக்கை இருக்குல்ல, அது பக்கத்திலே குத்தினா தான் வந்து இது உயிரோட தண்ணியில் மேயும் போது உள்ளே இருக்க விரால் பார்த்துட்டு வந்து லபாக்குன்னு மூழ்கும். அப்போ இந்த முள் மாட்டிக்கும். பார்த்துட்டிங்களா? தண்ணியில் எப்படி மேயுதுன்ட்டு நீங்கள் பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் எப்படி மேயுதுன்னு பாருங்கள். இந்தமாரி மேய சொல்ல உள்ளே இருக்கிற விரால் வந்து பார்த்துட்டு இதை மூழ்கத்துக்கு வரும். அப்போ விரால் மாட்டிக்கும். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இறைய தூக்கி நடுமயமாக தூக்கி போட போகிறோம். நடு ஆயத்தில் பாருங்கள். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விரால் வந்து இரவு டைம் வந்து அரை மணி நேரத்தில் மாட்டிக்கும். பகல் டைம்ன்றதுனால 1 ஹவர் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா உடனே மாட்டிக்கும். இப்போ அந்த வாட்டர் கேன் நம்ம போட்டிருக்கோம்ல, மீன் மாட்டுச்சுன்னா வாட்டர் கேனு இஸ்டின்னு போகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்டர் கேன் ஆடாமல் இருக்குது. விரால் மாட்டுச்சுன்னா ஆடும். நல்லா பார்த்துக்கணும். நம்ம போயிட்டு 1 மணி நேரம் பார்த்து வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிச்சு. வாட்டர் கேன் ஆடத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. நல்லா பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வாட்டர் கேன் வச்சுக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபருங்க 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 உள்ளே வலிச்சும் போது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வரும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இதை அவுகாத பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் பிடிப்பது எப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவுகிறான்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மூங்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவுக்கிறதுக்கு. வாயில் கை விட்டால் கச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவருங்க எங்கள் கைட்ட முடியல. கைட்டுனா பயமாக இருக்குது. கணத்தில் வந்துடுற மாதிரி மேலே போய் கைட்டு வீடியோ காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகிறேங்க. மேலே போய் கைட்டு வீடியோ போடுறேங்க. உள்ளே கைட்ட முடியல, மேலே போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டேன். இப்போ மீன் அவுக்க போகிறேன். அவுத்துட்டு உங்களுக்கு மீனை காட்டுறேன் பாருங்கள். இங்கே உள்ளேருந்து அவுக்கிறதுக்கு முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், துள்ளுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு எகிருதுங்க பாருங்கள். அவுத்தாச்சு வெற்றிகரமாக. இந்த மீன் என்ன சைஸ் வரும்ன்ட்டு நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 3/4 கிலோ வருங்க. பாருங்கள், உயிரோடு தாங்க இருக்குது. இன்னும் சாவலிங்க, நாங்கள் சாவடிக்க மாட்டோம். பாருங்கள், மீன் பிடிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.